இப்போ நம்ம பாபிலோனுக்குள்ள காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிப்போம் மீண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மீண்டும் வாசிக்கலாம். முதல்ல 1ஆம் வசனம். அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோட பேசி திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற சரி, அந்த காரியம் நம்ம பார்த்தோம். மகாவேசி வந்து திரளான தண்ணீர்கள் மேலே என்ன செய்திருக்கிறார்? அமர்ந்திருக்கிறார். இந்த வேசி திரளான தண்ணீர் மேல் அமர்ந்திருக்கிறார். தண்ணீர்கள்னு எது? ஜனங்கள். அப்போ ஜனங்கள் மேலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறது வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஸோ ஸ்திரீனா என்னதுன்னு பார்த்தோம், சபை. அந்த சபை வந்து எல்லா பாஷைகளுக்குள்ளே இருக்கும், எல்லா விதமான ஜனங்களுக்குள்ளே இருக்கும், எல்லா விதமான கூட்டங்களுக்குள்ளே என்ன செய்யும் அது இருக்கும் பார்த்துடுங்க. அது எப்படிப்பட்ட சபை? ஆனால் அது ஒரு வேஷி சபை. அதாவது இயேசு கிறிஸ்து தான், அதாவது யெகோஷுவா தான் நம்மளுடைய மணவாளன் அப்படிங்கிறத விட்டுட்டு வேற அவங்க தன்னுடைய கோட்பாடை என்ன செய்வாங்க கொண்டு வரும்போது அங்கே தேவனுடைய ஜீவன் அங்கே உள்ளே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சபை தான். எப்படிப்பட்ட சபை அப்படின்னா வேஷி சபை. அதாவது அது பாபிலோனிய ஒரு சபை. இந்த சபைக்கு மேலே இந்த சபை வந்து எப்படி எல்லா ஜனங்கள் மேலே இருக்குதோ அதே மாதிரி தேவனுடைய சபையும் எல்லா ஜனங்களுக்குள்ள எல்லா பாஷைகளுக்குள்ள என்ன செய்யும் இருக்கும் பார்த்துடுங்க. அதுவும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யும் இருக்கும். இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. பாருங்க, வேதம் சொல்லுது சங்கீதம் 29 அதில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 29:3. கர்த்தருடைய சத்தம் எது மேல இருக்குதா? தண்ணீர்கள்னா யாரு? ஜனங்கள், கூட்டங்கள், பாஷைகள். அப்போ எல்லார் மத்தியிலையும் கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும்? தொனிக்கும். எல்லார் மேலேயும் கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும் போது தொனிக்கும். சரி, இப்போ இங்கே வெளிப்படுத்த விசேஷத்தில் வரும்போது இந்த வேஷி சபையை பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், இவ வேஷிகளுக்கெல்லாம் யாரா? தாய். இவ எல்லாத்துக்கும் தாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவ எந்த ஒரு மிருகத்து மேலே உட்கார்ந்துருக்கிறா. அந்த மிருகத்துக்கு எத்தனை தலைகள் இருக்குது? மொத்தம் 7 தலைகள் என்ன செய்து அதில் இருக்குது. இந்த 7 தலைகள், 10 கொம்பு இருக்குது, 7 தலைகள் என்ன செய்து இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுனா நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 தலைகள் சொல்லும்போது அந்த 10 தலை என்ன அப்படிங்கிறத 9ஆம் வசனத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள். அப்போ 7 மலைகள் மத்தியில் என்ன உட்கார்ந்துருக்குது? அந்த ஸ்திரீ. அதாவது இந்த அசுத்தமான ஒரு சபை என்ன செய்திருக்குது? உட்கார்ந்துருக்குது. இந்த 7 மலை மக்கள் மத்தியில் தான் இந்த பாபிலோனிய சபையை என்ன செய்து இருக்குது. அப்போ அந்த சபையில் இருந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? அந்த ஒரு பாபிலோனிய ஸ்திரீயினிடத்திலிருந்து சியோன் குமாரத்திய கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளியே அழைக்கிறார். இப்போ 7 மலை அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் 7 மலை அப்படிங்கிறது எந்த இடம் வருது? நீங்கள் ஆந்திராவுக்கு போகிறீங்க, தமிழ்நாட்டில் இல்லை. 7 மலை இல்லை இருக்குல்ல, பேர் இருக்குதானே இல்லையோ? ஏழு மலை இருக்குல்ல அவனு. சரி, இன்னைக்கு ஒரு சிலவங்க வந்து அதுதான் பாபிலோன்னு சொல்கிறாங்க. எது 7 மலை அதுதான் பாபிலோன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு டைம். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை மெயின் பண்ணி நம்ம ஒன்றும் சொல்லலை. அதாவது ஹிஸ்டாரிக்கலி 7 மவுண்டன் சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எது தான்? ரோம் தான். ஆனால் இன்னொரு சிட்டியும் இருக்குது, அதுலேயும் 7 மவுண்டன் இருக்குது. அது வந்து என்ன, சின்சினாட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஆமாம், அமெரிக்காவில். அங்கேயும் என்ன இருக்குது? 7 மவுண்டன் என்ன செய்து இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி 7 மவுண்டன் இருக்குதோ ஆந்திராவில் சொல்கிறீங்களா? ஆந்திராவில் எங்கே இருக்குதுயா?
திருப்பதி. ஓ, அதுவும் 7 மலை தானா? சரி சரி. 7ல் 1 அது. ஓகே, 7வது மலை அது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, சின்சினாட்டி இருக்குது. ஆனால் சபை 7 மலைகள் மத்தியில் உள்ள சபை அப்படின்னு சொல்லும்போது அது எந்தது தான்? ரோம் தான். என்ன சபை? தாய் சபை. சென்ட் பீட்டர் சர்ச் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சென்ட் பீட்டர் சர்ச் வந்து 7 மலைகளுக்கு நடுவில் தான் என்ன செய்யப்படுது? வைக்கப்பட்டிருக்குது. அதாவது 7 சபை, 7 மலைக்கு நடுவில் வைக்கப்பட்ட ஒரு சபை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஒன்று தான் என்னது இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள், தாய் சபை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதில் இருந்து பிரிஞ்ச அநேக சிஸ்டர் கன்சர்ன் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இதனுடைய சிஸ்டர் கன்சர்ன்ஸ் நிறைய உண்டு. அவங்களும் யார் தானா? வேசிகள் தான். அவங்களும் யார் தான்? வேசிகள். வேசிகளுக்கெல்லாம் தாய் யாரு? இந்த ரோம், அதாவது பாபிலோன் சிட்டி. இதுக்குள்ள எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வித்துக்கள் அதுக்குள்ள மாட்டியிருக்கிறாங்க. இவங்களை வெளியே கொண்டு வரக்கூடியது யாரு? நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த அழைப்பின் சத்தத்தை கொடுக்கணும். சீயோன் குமாரத்தி, பாபிலோனிடத்தில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, நீ அதிலிருந்து என்ன செய்? வெளியே வா, வெளியே வான்னு சத்தம் கொடுக்கும்போது அதில் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் இருக்குமானால் அவங்க அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்வாங்க? வெளியே வந்துடுவாங்க. சில ஜனங்கள் வர முடியாமல் துடிப்பாங்க பார்த்துடுங்க. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள கட்டுப்பாடுகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலையும் என்ன செய்வாங்க? அது கூட ஐக்கியம் வைக்காமல் வெளியே கண்டிப்பாக என்ன செய்யணும்? வரணும். ஏன் அப்படின்னா அதை அழிக்கக்கூடியவர் யாரு? யெகோஷுவா தன்னுடைய சுவாசத்தினால் என்ன செய்வார்? அவளை அழித்து போடுவார். பார்த்து அழிக்கும் போது அங்கே இருந்துக்கிட்டே இருந்தால் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் விக்கிரகத்தை வணங்குறேன், நாங்கள் விக்கிரகத்தை வணங்கலாம், ஆனால் நான் சபை வேணும்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யிட்டு இருக்கிறேன்? போயிட்டு இருக்கிறேன். காணிக்க ₹1 போட்டாலும் நீங்கள் அதில் என்ன செய்தோம்? பங்கு வந்துட்டு. அதில் காணிக்க ₹1 போட்டாலும் என்ன வந்துட்டு? நம்மளுக்கு அதில் பங்கு வந்துட்டுன்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபெஸ்டிவல் நடக்குது, ஹிந்துக்கள் வந்து நம்மகிட்ட வரி வைக்கிறாங்க. கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுத்தால் அதில் நம்மளுக்கு என்ன உண்டாயிட்டு? பங்கு உண்டாயிட்டு. அவங்களுக்கு என்ன அழி வரப்போதோ அதை நம்மளுக்கு என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். மாயமாலம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூட. என்ன ஆனாலும் சரி, நம்ம தேவனுடைய காரியத்துக்கு அளவா அதை தவிர வேற எதுக்கும் விதை விதைக்கக்கூடாது. நம்ம பாருங்க, இந்த பாபிலோன் ஸ்திரீக்கு, இந்த பாபிலோன் ஸ்திரீனிடத்தில் குடியிருக்கிற அந்த சீயோனை பார்த்தா கர்த்தர் சொன்னார், நீ அங்கேருந்து என்ன செய்ய? வெளியே வா அப்படின்னு சொன்னார். இது எத்தனை மலைக்கு நடுவில் இருக்குதா? 7 மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரே சபை. என்ன சபை அப்படின்னா சென்ட் பீட்டர் சர்ச் தான். என்னது? அந்த ஒரே சபை. இன்னைக்கு இந்த சபை சிந்திச்சு பாருங்க, எந்த பாஷைகள் மத்தியில் கிடையாது. ரோமன் கேத்தலிக் சர்ச் எந்த சபை எந்த இடத்துல கிடையாது. எந்த காட்டுக்கு போனாலும் அங்கேயும் கட்டி வச்சிருக்கிறாங்க. எங்கே போனாலும் அந்த சபை இல்லாத இடமே என்ன செய்யாது? இருக்காது. அந்த சபையோடு எந்தெந்த சபை ஐக்கியப்பட்டு இருக்குதோ அவங்க தான் யாராக மாறுவாங்க? சிஸ்டர் கன்சென்ட்டாக என்ன செய்வாங்க? மாறுவாங்க. அப்போது இந்த சபை, அதாவது ஒரு தாய் சபை இருக்குது, அந்த சபையோடு கூட மற்ற சபைகள் அதுக்கு இன்வால்மெண்ட் வரும்போது அவளுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அதே ஜட்ஜ்மெண்ட்டோ யாருக்கு கிடைக்க போகுது? இவங்களுக்கும் கிடைக்கும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இருக்கக்கூடிய சபை, ஒருத்தர் இருக்கக்கூடிய சபைகள் வந்து இது அந்த சபையோட லிங்கிங்கில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா தயவு செய்து அதிலேருந்து என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்து பாருங்க. ஒரு தனியாக சபையை ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்வோம்? ஊழியத்தை செஞ்சிடலாம். பார்த்துடுங்க. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா அந்த காரியத்தில் நம்மளுடைய பாருங்க, நம்ம அவர் அந்த காரியத்தை, நெகட்டிவ் காரியத்தை செய்யும் போது அந்த நெகட்டிவ் போர்ஷனில் நம்ம என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. பாருங்க, இந்த ரோமன் கேத்தலிக் வந்து அது இந்த 7 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சபை. இந்த சபையை பார்த்து தான் அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய பாபிலோன். சரீர பிரகாரமான பாபிலோன் பார்க்க வேண்டாம், இது ஆவிக்குரிய பாபிலோன். இன்னைக்கு இந்த சரீர பிரகாரமான பாபிலோன், அதாவது ஈராக்குள்ள நீங்க பார்க்கும்போது அது ஃபுல்லா அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த வைல்டர்னஸ் ஆகிட்டார். அங்க திரும்ப இப்ப மனிதன் குடியிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடம் அங்க கடக்கு பார்த்து எடுங்க. பாருங்க, கிருமி ஃபார்ம் பாருங்க, அங்க யாருமே போய் ஸ்டே பண்ண முடியாது. பார்த்துடுங்க, அப்படிப்பட்ட ஒரு அழிவை கர்த்தர் அங்க என்ன செஞ்சுட்டார்? உருவாக்கிட்டார். சதாம் ஹுசேன் அதை திரும்ப கட்டுறதுக்கு முயற்சி பண்ணா, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா, ஆனா திரும்பவும் கர்த்தர் என்ன செய்தார்? அதை உடைச்சு போட்டார். பாருங்க, இன்னைக்கு அந்த பாபிலோன் நம்ம சரீர பிரகாரமா பார்க்க வேண்டாம். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானமும். இப்போ இந்த பாபிலோன், இதுதான் அந்த பாபிலோன் அப்படின்னா அப்போ
இது வெளிப்படுத்தும் விஷயம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். வாசிங்க கடைசி வசனத்தை. இதிலே ஞானம் விளங்கும், புத்தியுள்ளவன் என்ன செய்யப்படுவானா, அவன் கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதில் ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய உண்மையான ரூபத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த 666 வரும்போது அநேக தாட் என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க. ஒரு நேரத்தில் ஒரு சொன்னாங்க, அதாவது ஒரு குழந்தை பிறந்தது, அதனுடைய நெற்றியில் தலையில் வந்து 666 பதிக்கப்பட்டே வந்தது. அப்போ இந்த குழந்தை தான் 666, இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்தாங்க, அந்த குழந்தை செத்து போச்சு, அந்த குழந்தை செத்து போச்சு பார்த்துக்கிடுங்க. இப்படி பல காரியங்களை பார்க்கும்போது இவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி தோணும். யார் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் கிறிஸ்டியனுக்கு ஒரு நோக்கம், அவன் தப்பா செஞ்சாலும் அவன் தான் ஆன்டி கிரைஸ்டாக வருவான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஓபாமா வந்திருக்கும் போது அவன் தான் யார், ஆன்டி கிரைஸ்ட் சொல்லி அவன் மேலே விரல் நீட்டிட்டு இருந்தாங்க. அவன் ஒருவேளை ஆன்டி கிரைஸ்டினுடைய ஒரு டூலாக இருக்கலாம். ஆனால் ஆன்டி கிரைஸ்ட் யார் அப்படிங்கிறது அது ஸ்பெசிஃபிக்கலி இண்டிகேஷன் பண்ணும்போது அவன் தன்னுடைய ரூபத்தில் என்ன செஞ்சிருவான், வந்துடுவான் பார்த்துடுங்க. ஒரு தடவை ஒரு பிரதர் வந்து ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஈவில் ஸ்பிரிட்டு. அவங்க வீட்டில் இருந்து எங்கள் வீட்டு வரைக்கும் வரும்போது துள்ளிக்கிட்டே தான் வராங்க. ஜம்ப் பண்ணி, ஒரு தவளை எப்படி ஜம்ப் பண்ணுமோ அதே மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே வராங்க. நடக்கவே செய்யலை. ஜெபம் பண்ணி முடித்தோம். ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்குள்ளே என்ன இருக்குது, அசுத்தாவி இருக்குதா பரிசுத்தாவி இருக்குதா எனக்கு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஜெபம் பண்ணும்போது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி துள்ளுறாரு. நான் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக வந்துட்டு இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், திடீர்னுட்டு பிரதர் சிகரெட் குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னார். போய் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். போய் சிகரெட் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு 2 பேர் நடந்து போய்ட்டு அவர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு, நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கிறேன். காட்டு வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க, காடு தான். அவர் சிகரெட்டும் முடிஞ்சு போச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து நான் சொன்னேன், உங்களுக்கு இப்போ பரிசுத்தாவி இல்லை. ஏன்னா அவங்க பாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரதர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கருத்தை கொடுத்துட்டா நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருந்துருக்கிறார். பாருங்கள் எப்படிலாம் ஜனங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு ராங் இன்ஃபர்மேஷனால் ஒரு குடும்பம் எப்படி சீரழிதுன்னு பாருங்கள். போய் நின்ன உடனே பிரதர் உங்களுக்குள்ள பரிசுத்தாவி கிடையாது, சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறோம், அசுத்தாவி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவருடைய முகம் அப்படியே வேறுபட ஆரம்பிச்சிட்டு, வாங்க இப்போ ஜோமன்னு சொன்னே. பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, போய் ஜோம் உடனே உருண்டார் பாருங்க, அங்கே கீழே மேலே உருண்டுட்டு நடந்தார். ஆனால் அதுக்கு முந்தி ஜோம் பண்ணும்போது ஒன்றும் நடக்கல, அவர் பரிசுத்தாவி துள்ளமே துள்ளிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய உண்மையை இண்டிகேட் பண்ண உடனே ரூபம் வெளியே வந்தோடனே தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னோடனே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, வெளிப்பட ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அதே மாதிரி மணவாட்டி வந்து ஆன்டி கிரைஸ்ட் நீ தான் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் பண்ணும்போது அது தன்னுடைய சுயரூபத்தில் என்ன செஞ்சிடும், காமிச்சு. அது வரைக்கும் மறைமுகமாக விளாண்டுட்டே இருப்போம் பாருங்க. இந்த மான்ஸ்டருங்கிற கம்பெனியை பாருங்க, அவன் 666 அந்த 3 வாவை எப்படி கொண்டு வந்தான், இந்த 3 டிசைன், இந்த டிசைனை கொண்டு வந்து வச்சுட்டான். மான்ஸ்டர் அப்படிங்கிற இது நம்ம பார்த்துருக்கணும்ல. இதில் வந்து 3 வாவ் இருக்குது, 3 வாவ் ஹீப்ரூ அல்ஃபபெட்ஸ் இருக்குது. இந்த ஹீப்ரூ அல்ஃபபெட் வாவ் வந்து அல்ஃபபெட்டிக்கலி எந்த சீக்வன்ஸில் வருதுன்னா 6வது அல்ஃபபெட். ஸோ நம்பர் 6, 6 and 6, 3 6 அவன் என்ன செய்யறான், ஹீப்ரூ அல்ஃபபெட்டை வச்சு என்ன செய்யறான், கொண்டு வரான் பாருங்க. இந்த மான்ஸ்டர் கம்பெனி தான் அந்த 666க்கு ரொம்ப காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய டைம் கூட வந்தது. இப்படி எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொருத்தரை என்ன செய்வான், இண்டிகேட் இவன் தான் இருக்கலாம், இவனாக இருக்கலாம், இவன் தான் ஆன்டிகிரைஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் இந்த ஆன்டிகிரைஸ்ட் யாருங்கிறத இண்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவனுடைய காலம் முடிஞ்சிட்டா இவன் இல்லையே, அப்போ வேற யாரும் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒன்று தோணும் பார்த்துடுங்க. பாருங்கள், ஆன்டிகிரைஸ்ட் யாருங்கிறது வேதம் தெளிவாக என்ன செய்யும், சொல்லும். அவனுடைய முகத்திரை கிளியப்படும் போது அவன் தன்னுடைய ரூபத்தை என்ன செய்வான், வெளிப்படுத்தி காமிப்பான். இப்போ இங்கே வேதம் சொல்லுது, இந்த ஞானமுள்ள மனம் இதில் என்ன செய்யும், விளங்கும். இப்போ இந்த ரோமன் கேத்தலிக் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு இது ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் யார், கான்ஸ்டன்டைன் அரசன் தான் இதுக்கு காரணமாக என்ன செய்தார் இருந்தார். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் அரசன், இவனால தான் இந்த காரியம் என்ன செய்து வந்தது பார்த்துடுங்க.
இந்த ரோமன் கேத்தலிக் ஃபார்ம் ஆனதே 325 தான் என்ன செஞ்சது, ஃபார்ம் ஆச்சு. இந்த ஃபார்ம் ஆகும்போது, அதாவது அந்த டைமில் ரோமானியர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நட்சத்திரங்கள், கிரகங்கள், அது பிறகு சூரிய மண்டலத்தில் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் கேலண்டர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டே என்ன டே, சண்டே. சன்னை தான் முதல்ல என்ன வச்சுருக்காங்க, அது ரோமன் கேலண்டர். சன்னை தான் முதல்ல என்ன செய்ய வைப்பாங்க. அடுத்தது என்னது, மண்டே, என்னது மூன், அது திங்கள், செவ்வாய் கிரகம், புதன், வியாழன், ஒவ்வொன்று கிரகங்கள். இந்த கிரகங்கள் பேரை வைத்து அவங்க மாதங்கள் என்ன செய்வாங்க, வைத்தாங்க. ஆனால் ஹீப்ரு கேலண்டரில் இப்படி ஒரு பேர் கிடையாது. அதில் நம்பர்ஸ் வச்சு தான் என்ன செய்வாங்க, அதை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படி இந்த கேலண்டர்ஸில் கூட அவன் என்ன செய்தான் அப்படின்னா இந்த சூரிய மண்டலத்தினுடைய காரியங்களை அதில் கொண்டு வந்துட்டான். இப்போ கிபி 325 நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் அப்போ என்ன செய்தாங்க அப்படின்னா சிலுவையை சுமந்து கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் அதை நட்டி வைத்து இதில் அடிக்கப்பட்டவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராஸ் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலுவையை சுமப்பவன் கிராஸ் பேக். இந்த கிராஸ் பேக்கை தான் கேத்தலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தோலிக் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் வந்து கிராஸ் பேக் அப்படின்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு ஊராக போய் அவங்க சிலுவை அந்த நாட்டி வைத்து அங்கே மேசியாவை பற்றி அவங்க என்ன செய்வாங்க, கிறிஸ்துவை பற்றி அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊராக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ரோம் நாட்டுக்கு போகும்போது அங்கே தான் பெரிய டிஸ்பியூட்டை என்ன செஞ்சுட்டு உருவாச்சு. கான்ஸ்டன்டைன் அரசன் அங்கே இருக்கிறாங்க. ரோமானியர்களுக்குள்ள ஒரு பதற்றம், புதுசாக ஒரு காரியத்தை கொண்டு வராங்களே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நிசா ஆலோசனை சங்கத்தை என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. இந்த நிசா ஆலோசனை சங்கத்தை உருவாக்கி அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னா ரோமானியர்களுள்ள மத குருமார்கள், அதே மாதிரி கத்தோலிக்கர்கள், அதாவது கிராஸ் பேக், இவங்க எங்கெங்கெல்லாம் சென்று கிறிஸ்துவ உபதேசித்தாங்களோ அவங்களில் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. கான்ஸ்டன்டைன் அரசன் தான் இதுக்கு லீடர் வந்தான். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இவன் ஒரு காமன் திங் அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணாம தேடுங்க. என்ன அப்படின்னா இந்த ரோமர் மத்தியிலையும் தமஸ் என்ன செய்தார், இருந்தாம தேடுங்க. இந்த சன் காடை அவங்க வர்ஷிப் பண்ணும்போது டிசம்பர் 21 25 வரைக்கும் அவங்க அதை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இது சூரிய கடவுளுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து ரோம் நாட்டு சைடில் சூரியன் சிறுசாக தெரியுமா அந்த பர்டிகுலர் 3-4 டேஸுக்கு. ஏன் அப்படின்னா எக்லிப்ஸ் வரும்போது அந்த சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த சூரியன் என்னதான் தெரியும், சிறுசாக தெரியும் பார்த்துடுங்க. ஸோ இந்த சூரிய கடவுளை உடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வணங்கி கொண்டிருந்தாங்க. இப்படி வணங்கிட்டு இருந்த அந்த ஜனங்கள் இப்போ கான்ஸ்டன்டைன் பார்த்த இவங்களுக்குள்ள காமன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரோமானியர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சூரியன் கடவுள்னால பிறந்தது தான் யாரு, நீரோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு பேர் அவங்க என்ன செஞ்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே கத்தோலிக்கரில் பார்க்கும்போது பரிசுத்தாவியான மரியாள் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்றால் இருக்குதுல்ல, இந்த ரெண்டையும் காமன் ஃபேக்டரை வச்சு ரெண்டு பேரும் என்ன செய்தா, இணைத்து விட்டாமது. நீங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு பேர் தான் வச்சுருக்கிறீங்க, ஆனால் காரியம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இணைக்கும் போது இப்போ அதில் வீக்கான ஆட்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா அப்படியே அதை என்ன செய்தாங்க, கிளப் ஆகிட்டாங்க. ரோமானியர்களும் கத்தோலிக்கர்களும் இணைந்து அங்கே என்ன ஃபார்மேஷன் ஆச்சு, ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி என்னது ஃபார்ம் ஆச்சு பார்த்துட்டுங்க. இது 325 AD என்ன செய்யுது, இது நடக்குது. இது ஆரம்பித்த பிறகு அங்கே கான்ஸ்டன்டைன் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ரோமன் கேத்தலிக் என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. அப்போது அவன் அதில் ஃபஸ்ட்டு போப் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு போப்பை யாரை நியமித்தாங்க, பேதுருவை என்ன செய்தாங்க, பேதுரு தான் ஃபஸ்ட்டு போப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு போப்புக்கு ஒரு கிரீடத்தை வேற செய்தாங்க பார்த்துடுங்க. அந்த கிரீடத்தில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. என்ன பெயர் அப்படின்னா விகாரியஸ் பிலிடாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. விகாரியஸ் பிலிடாய். இந்த விகாரியஸ் பிலிடாய் அப்படிங்கிற இந்த எழுத்தை, அதாவது த விகார் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொண்ட இந்த ஒரு எழுத்து வந்து அந்த கிரீடத்தில் அது அச்சிடப்பட்டிருக்குது. இந்த விகாரியஸ் பிலிடைய இது வந்து லாட்டின் வேர்ட். இந்த லாட்டின் வேர்டை நீங்கள் அப்படியே நீங்கள் அது கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் நியூமரிக் ஃபார்ம் போட்டு பாருங்கள். வீணா எத்தனை, 5, ஐனா 1, சீனா 6, சீனா 100,
இப்படி ஒவ்வொருக்கும் இந்த ரோமன் நம்பர்ஸ், ரோமன் வேல்யூவை நீங்கள் போட்டு பார்த்து கணக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த விகாரியஸ் ஃபிலிடைக்கு டோட்டல் 666 என்ன செய்யும் வரும். பார்த்துடுங்க. இது எப்போ பதிக்கப்பட்டது, இது அவன் தெரிஞ்சு செய்யலை, இவனுக்கே தெரியாது. இவன் கான்ஸ்டன்டைனுக்கு அந்த டைம்ல தெரியுமா இப்படி போட்டால் 666 வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா? தெரியாது. he gave a name, விகாரியஸ் ஃபிலிடை அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்தான். பெயர் கொடுத்து அதை கால்குலேட் பண்ணி இப்போ பார்க்கும்போது என்ன வருது? 666 வரும். பார்த்துடுங்க. நீங்கள் வீட்டில் போய் இது நீங்கள் என்ன செய்யுங்க, பொதுவாக இந்த விகாரியஸில் இது வந்து யூ கிடையாது, விகாரியஸ் இது வி. இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ரோமன் நம்பர்ஸை நீங்கள் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 666 என்ன செய்யும் அதில் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துடுங்க. ஸோ ஆனால் இதை வைத்து நாம் அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் சொல்லி செய்ய விடாது, தீர்மானம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பாருங்கள், 13ஆம் அதிகாரம் கடைசி முந்தின வசனத்தை வாசிங்க. இந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அப்போ நாமத்தினுடைய லக்கம், இது பேர் இல்லையே, இது வந்து ஜஸ்ட் அந்த கிரவுன்ல என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்ட ஒரு காரியம். என்னன்னா விகார் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது, விகாரியஸ் ஃபிலிடை. இது வந்து ஒரு பேர் இல்லை. ஆனால் ஒரு பேரின் லக்கம் என்னதான் வருமா? வாசிங்க திரும்ப. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் நம்பரையாவது தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறொருவனும் கொள்ளவும். பாருங்க, இன்னைக்கு நம்ம நினைப்போம் இந்த சிப்பு கொண்டு வரல அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் நினைப்போம், அதான் 666 நினைப்போம். அது இல்லை, இது ஃப்ளஷ்ல நடக்கிற காரியமே இல்லை. இது எதில் நடக்குது? ஆவிக்குரிய சீனில் நீங்கள் பாருங்க. அதனுடைய நாமத்தின் லக்கம், அதனுடைய பெயர், அந்த மிருகத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுது. அந்த பெயருடைய லக்கத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 6 என்ன செய்யும் வரும். பார்த்துடுங்க. இதை நீங்கள் கணக்கு பார்க்கணும். யூ ஹேவ் டு கவுண்ட் இட். நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதை கவுண்ட் பண்ண வேண்டியிருக்குது. அது எதில் தான் விளங்கு? ஞானம் உள்ளவன் தான் அதை என்ன செய்வான்? கணக்கு பார்ப்பான். இந்த ஞானத்தின் அபிஷேகம் மணவாட்டியின் மத்தியில் இறங்கும் போது அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணுவாங்க, திஸ் இஸ் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஷஃபிள் ஆகிறோம். இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ. இப்போ இவர் பேர் என்ன, ஒபாமா வந்து இது சிப் கொண்டு வந்தார். சிப் கொண்டு வரும்போது இவர் தான் ஆன்டி கிரைஸ்ட், இந்த சிப்பை நம்ம யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்லது தான், வாங்காமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதே சமயம் தேட் இஸ் நாட் ஆன்டி கிரைஸ்ட். அதெல்லாம் ஒரு ஷேடோவில் வந்துக்கிட்டே இருக்குது. இவனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நேரடியாக நம்ம இண்டிகேட் பண்ணும்போது இவன் தான் ஆன்டி கிரைஸ்ட் சொல்லி இண்டிகேட் பண்ணும்போது அவன் தன்னுடைய சுய ரூபத்தை என்ன செய்வான்? அவன் காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துடுங்க. இன்னைக்கு அந்த நிக் ஆஃப் த டைமில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். எந்த நேரத்தில் எதுவும் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எந்த காரியத்தினால் ரிவீல் பண்ண முடியும்? பாருங்க, வேதம் சொல்லுது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலும் வேறொரு சுவிசேஷத்துக்கு நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்க, பவுல் ஒரு காரியத்தை ஆச்சரியப்படுறார். என்ன பாடுறான்னா, இவ்வளோ சீக்கிரமா நீங்க சுவிசேஷத்தை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். இன்னும் கீழே வாசிங்க 8ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர நாங்களாவது, அதாவது தண்ணியும் சேர்த்துக்கிட்டான், ஒருவேளை இவனும் விழுந்துட்டான்னா அதனால தண்ணியும் சேர்த்து சொல்ற, நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வருகிற. அப்போ ஒரு தூதன் இறங்கி வருவா. ஒரு தூதன் என்ன செய்வா? இறங்கி வருவான். நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் அப்படின்னு சொன்னா அப்போ வானத்திலிருந்து ஒரு தூதன் என்ன செய்வார்? தூதன் சொல்லியாச்சுன்னா வானத்துக்குரிய தூதன் இல்லை, பிசாசுனால் அனுப்பப்படுகிற ஒரு தூதனாக தான் என்ன செய்வா இருப்பான். ஒளியின் வேஷத்தை தரிக்கிறது. ஒளியின் தூதன் வந்து இயேசு கிறிஸ்து, ஒளியின் வேஷத்தை தரிக்கிறவன். பாருங்க, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, அப்போ வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் வேறொரு சுவிசேஷத்தை என்ன செய்வான்? பிரசங்கம் பண்ணுவான். அவன் எப்படி இருப்பானா?
he will be a cursed man. அவன் சபிக்கப்பட்ட ஒருவனா என்ன செய்வான், காணப்படுவான். பாருங்க, அந்த தூதனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, அவன் தான் யாரு? அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு விரோதமான, சுவிசேஷத்துக்கு விரோதமாக காரியம் வரும்போது அவன் தான் யாரு? ஆன்டி கிரைஸ்ட்குள்ள என்ன செஞ்சிருவான், போயிடுவோம். பார்த்துடுங்க. பாருங்க, இவனை பற்றி யோவான்னு சொல்றான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்குது. இப்பவும் நம்ம எப்படி இருக்கோம்? கடைசி காலத்துல தான் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் 2 காரியத்தை சொல்றார். எது? திரும்ப வாசிங்க சார். பிள்ளைகளே, இது இப்போ எப்படி காலமா இருக்குது? அந்த டைமே அவன் என்ன சொல்லி நினைச்சான்? இது கடைசி காலம்னு நினைச்சிட்டான். கடைசி காலமா இருக்கிறது. இது ஒருமையில சொல்றார், ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டபடி, அந்தி கிறிஸ்து வருகிறான், அவன் வருவா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டபடி இப்பொழுதும், இப்போ அந்தி கிறிஸ்துக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒரு அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆனா இப்பவும் என்ன இருக்கிறாங்க? அநேக ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து பாருங்க, இப்போ அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமா, வார்த்தைக்கு விரோதமா, வார்த்தைக்கு விரோதமா யார் நின்னாலும் அது யார் தான்? கிரைஸ்ட் யாரு? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவன். அப்போ வார்த்தைக்கு விரோதமா நிற்கக்கூடிய எல்லாரும் யார் தான்? ஆன்டி கிரைஸ்ட் தான். நீங்க ஒரு வசனத்தை கொண்டு போவீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாம வேற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க யாரு? they are antichrist, they are against Christ, they are against the word of God. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுதான், ஆன்டி கிரைஸ்ட் தான். அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் அனாயிண்டிங் என்ன செய்யும், இருக்கும். ஆனாலும் ஆன்டி கிரைஸ்ட் ஒருத்தன் என்ன செய்ய போறான், வரப்போறான். அவனை நம்ம அடையாளம் காட்டும் போது, இவன் தான் 666 சொல்லி நம்ம அடையாளம் காட்டும் போது, அவனுடைய பெயருடைய லக்கம் அது அவனுடைய எதான், அவனுடைய பெயர், அவனுடைய பெயரின் லக்கம் எதில் வந்து முடியும்? 666 இருந்து என்ன செய்யும், முடியும். அவன் தான் யாரா இருப்பான்? ஆன்டி கிரைஸ்ட் இருப்பான். பாருங்க, இதுலயும் இன்னும் தெளிவாக வாசிங்க. இன்னும் அந்த திரும்ப அந்த கடைசி 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை மீண்டும் வாசிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் பெயரையாவது, அதன் பெயரு அல்லது பெயரின் லக்கம் தரித்து கொள்ளுகிறவன் அவனை தவிர வேற ஒருவரும் யாருமே என்ன செய்ய முடியாது, விற்கவும். அப்போ அது பேரை தரிச்சிருந்தாலே அது என்னதுதான். அப்போ பேருக்கும் அதே பவர் தான் கொடுக்குறார். அப்போ அந்த நேம், தட் நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் ஒருவன், வாசிங்க அந்த வசனத்தை, யோவான் 5ஆம் அதிகாரம் 42 43 வாசிங்க. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும், அவர் பிதாவின் நாமத்தில் வந்தார், யாங்கிற பேர்ல, யெகோஷுவா அப்படிங்கிற பேர்ல வந்தார். ஆனா ஜனங்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் அவன் சுயநாமத்தினாலே, ஃபியூச்சர்ல மாறிட்டலாம், சுயநாமத்தினாலே வந்தால் அவனை நீங்க என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அப்போ அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய டைம் என்ன செய்யுது, கர்த்தர் அங்கே ப்ராஃபஸி சொல்லிட்டு போயிட்டார். ஒருவன் தன்னுடைய சுய பேரில் வருவான், அவன் பேரை கால்குலேட் பண்ணுங்க, பாருங்க அந்த பேர் என்னதான் வரணும், 666 வந்து என்ன செய்யணும், முடியும். பாருங்க கொஞ்சம் யோவான் 6:66 வாசிங்க. வாசித்த ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு அவருடைய சீஷர்களில் அநேகர், அப்போ 666 கோஷ்டி எல்லாம் பின்வாங்கி என்ன செஞ்சிருவாங்க,
6:60 யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். திரும்ப வாசிங்க அதை. அந்த நேரம் முதல், அப்போ இது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் உள்ள கொஞ்சம் சீஷர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, கிறிஸ்துவோட என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அன்று முதல் அவரோடு கூட இருந்த சீஷர்களில் சிலர், அநேகர் அவரோடு கூட நடவாமல் ஹாலாக் பண்ணாம என்ன செஞ்சிட்டாங்க, விலகி போனார்கள். அப்போ இந்த கூட்டம் இந்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற கூட்டம் கிடையாது. நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், வித்தியாசம் உண்டு. அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த உறவும் கிடையாது. அதனால தான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, பேலையாளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்டார். பாருங்க, இந்த விகாரியஸ் பிலிடை அப்படிங்கிற இந்த வார்த்தையை நாங்கள் எழுதி போட்டுக்கிறேன். இதில் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம். வீணை எவ்வளவு, 5, ஐனா எவ்வளவு, 1, சீனா எவ்வளவு, 100, ஏஆர் அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐ வந்து என்னது, 1, வி வந்து அகெயின் 5, எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 112. ஓகே, இப்போ ஃபிலிடையில் ஐ வந்து எத்தனை, 1, எல் வந்து 50, எல் வந்து 50. அடுத்தது ஐ 1, திரும்ப ஒரு ஐ 1, எவ்வளோ ஆச்சு, 53. அடுத்தது டை, டி வந்து எவ்வளவு, 500. அடுத்தது ஐ வந்து 1. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆச்சு, 501. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 1, 6, இந்த 5, 1, 6, இந்த 5, 1, 6, டோட்டல் 666 என்ன செய்யும் வரும். இதே மாதிரி இது வந்து லத்தீன் வேர்ட் வந்துட்டலையா, விகாரியஸ் பிலிடை. இதே மாதிரி விகாரியஸ் பிலிடைங்கிற அர்த்தம் கொண்ட 3 லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குது. இந்த 3 லாங்குவேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலும் அதனுடைய வேல்யூ போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 666 தான் என்ன செய்யும் வரும். ஸோ நம்மளுக்கு ஓரளவு என்ன செய்யுதுன்னா, சரி ஆன்டிகிரைஸ்ட் எங்கிறத எந்திக்கிறான், பாபிலோன் குமாரத்திலிருந்து எந்திக்கிறான், நிம்ரோத் தான் என்ன செய்கிறான், மீண்டும் மிருகம் மறிச்ச முந்தி இருந்தது இப்போ இல்லை, ஆனால் திரும்ப என்ன செய்யும் வரும். அந்த மிருகம் தான் என்னது, அந்த ஆன்டிகிரைஸ்ட். இந்த ஆன்டிகிரைஸ்ட்டை நம்ம அடையாளம் காட்டும் போது அவன் தன்னுடைய சுயரூபத்துக்கு என்ன செய்வான், வர ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் என்ன செய்வான், அமைதியாக இருப்பான். நம்மளை போல சாதாரண ஒரு மனிதனை போல என்ன செய்வான், காணப்படுவான். அடையாளம் காட்டப்படும் போது, அந்த நேரம் வரும்போது தன்னாலே தன்னுடைய ரூபத்துக்குள்ள என்ன செய்வாவே வருவான். அப்போ தான் ஜனங்கள் வந்து அவங்க இந்த உபத்திர காலம் அது வரைக்கும் வராது. நம்ம போன பிறகு தான் என்ன செய்யும், உபத்திர காலம் என்ன செய்யும் வரும். நம்ம போகிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். எவ்வளோ பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமோ அவ்வளோ பரிசுத்தமாக நம்ம என்ன செஞ்சிடணும், ஜீவிக்கணும். நம்மளுடைய சிந்தனையில் எல்லாமே அவருடைய நாமத்தினால நிரப்புங்க. யெகோஷுவாங்கிற பேர்னால என்ன செய்யுங்க, நிரப்புங்க. நம்ம ஒவ்வொரு நரம்புகளிலும் அவருடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஃபில்லிங் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா யெகோஷுவா தான் ஞானம், வேற யாரும் ஞானம் கிடையாது. ஹீ இஸ் த விஸ்டம். அப்போ அவருடைய பேருனால நம்மளுடைய சிரசு அபிஷேகம் பண்ணப்படும் போது நம்ம கம்ப்ளீட்டாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம். அப்புறம் நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நம்ம போக மாட்டாங்கிறதுலாம் யோசிக்க வேண்டாம். ஹீ வில் டேக் அஸ் தேர். அவர் நம்மளை என்ன செய்வார், அழைத்து கொண்டு செல்வார். பாருங்கள், இந்த பாபிலோன் குமாரத்தி, அதாவது பிகினிங் ஆஃப் த பாபிலோன் யார் கட்டினது, நிம்ரோத் என்ன செய்தான் கட்டினான். இந்த நிம்ரோதனுடைய டீகோடிங் பார்த்தா அவன் பலத்த வேட்டைக்காரன். ஆனால் வேட்டைக்காரன் எதை வேட்டையாடினான், அவன் சிறுத்தையை வேட்டையாடி அந்த சிறுத்தையினால் மற்ற மிருகங்களை என்ன செய்தான், வேட்டையாடக்கூடிய அளவுக்கு அவன் வந்து திறமசாலி அவன் செய்தான், காணப்பட்டான். இந்த நிம்ரோதில் இன்னொரு குவாலிட்டி என்னென்னா, வேட்டைக்கு போனான் அப்படின்னா வேட்டையோடு தான் வருவான். அவன் வெறுங்கையை என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். அவன் அவங்க கண்டினியூஸாக அவன், அதாவது ரூத் அப்படின்னு சொல்லும்போது நிம்ரோத், அந்த ரோத் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரோமிங்லேயே இருப்பான். அதாவது அவன் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். பார்த்துங்க, அவன் கால் வந்து அவன் நிற்கவே செய்யாது, அவன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கால். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இவன் மூலமாக தான் பாபேல் என்ன செய்யப்பட்டது, வந்தது. பாருங்கள், கர்த்தரை பார்த்து சொன்னாங்கல்ல, ஜனங்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூப் மூலமாக என்ன செய்கிறான், பிசாசுகளை துரத்துறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பெயல்செபூப் அப்படிங்கிற காரியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாகால் கூட தான் என்ன செய்யும் வரும்.
பேல். பேல்னா என்னது? பாகால் தான். பேலை நான் என்ன செய்வேன்? தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியில் சொன்னார். அந்த பேல் யார் அப்படின்னா இந்த பெயல்செபூப் தான். பெயல்செபூப் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த he is the lord of the fly, lord of the house அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங் வரும். அதாவது வீட்டின் தலைவர் அப்படிங்கிற மீனிங் என்ன செய்யும் வரும் பார்த்துடுங்க. அவன் இந்த பாபேல் அப்படிங்கிறது என்னது தான்? பாகாலுடைய வீடு. அதை நீங்கள் டீகோட் பண்ணும்போது என்ன வரும்? பேல்னா பாபேல், பேல்னா பாகால், பெத்னா என்னது? வீடு. அப்போ யாருடைய வீடு அது? பாகாலுடைய வீடு. இந்த வீட்டின் மேலே கர்த்தருடைய தண்டனை என்ன செய்ய போகுது? இறங்க போகுது. வீடுன்னு சொல்லும் போது ஆலயத்தையும் பார்த்து கர்த்தர் என்ன தான் சொன்னார்? வீடு தான் சொன்னார். அப்போ இவனுக்கென்று ஒரு ஆலயம் என்ன செய்யுது? இருக்குது. இவன் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை என்ன செய்தான்? சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கான் பார்த்துடுங்க. இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கிடக்கூடாது. அங்கே சிக்கியிருக்கிற பிள்ளைகளை தூண்டில் போட்டு என்ன செய்யணும்? வெளியே நம்ம போய் எழுத்துறோம்னு நினைக்காதீங்க. வெளியே இருந்துட்டு அவங்களை என்ன செய்யணும்? கால் அவுட் பண்ணணும். கம் அவுட்னு சொல்லணும். பாருங்க, கர்த்தர் வெளியே இருந்து தான் சொன்னார். வெளியே இருந்து தானே சொன்னார். சீயோன் குமாரத்தியே பாபிலோனை விட்டு என்ன செய்ய? வெளியே வான்னு சொன்னார். வெளியே வான்னு அர்த்தம் என்ன? இவர் வெளியே இருக்கிறார், அதனால அவரையும் அவங்களையும் என்ன செய்கிறார்? வெளியே கூப்பிடுறார். இப்போ நோவா பாருங்க, நோவா 7ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். பேழைக்குள் பிரவேசிங்கன்னு சொன்னா இவர் எங்க இருக்கிறார்? வெளியே இருக்கிறார். இங்கிலீஷ்ல வாசிங்க. And the Lord said unto Noah, come thou. எல்லாரும் என்ன செய்யுங்க? வாங்கன்னு சொல்ல. come thou. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? ஆமா, come thou அப்படி சொல்லும்போது அவர் எங்க இருக்கிறார்? உள்ள இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். உள்ள இருந்துட்டு நோவா கூப்பிட்டார். நோவாவே நீ என்ன செய்ய? உள்ளவான்னு சொன்ன. பாருங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கும் இங்கிலீஷ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் ஆகிட்டு பாருங்க. தமிழில் சொல்லியிருக்கு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இங்கே இங்கிலீஷில் என்ன சொல்கிறார்? உள்ள வான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ உள்ளே யார் இருக்கா? முதலாவது அவர் இருக்கிறார். அங்கே பாகாலின் வீட்டுக்குள்ளே அவர் கிடையாது, அவர் வெளியே இருக்கிறார். சீயோன் குமார்த்தியே, நீ அந்த பாபிலோனை விட்டு நீ என்ன செய்? வெளியே வா. இந்த அழைப்பின் சத்தம் நம்ம எல்லாருமே கொடுக்கக்கூடிய கட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அதில் இருக்கிற சிக்கி இருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? அந்த தூதன்கிட்ட கொடுத்ததா? தூதன் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் செஞ்சிருப்பார். ஆனால் அந்த பொறுப்பை தூதனுடைய கையில் கொடுக்கல. அது யார் கையில் கொடுத்துருக்கிறார்? நம்ம கையில் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த அழைப்பின் சத்தத்தை நம்ம ஒவ்வொரு இடங்களிலும் யாரெல்லாம் பாபிலோன் ஸ்திரீக்குள்ளே சிக்கியிருக்காங்களோ அவங்க மத்தியில் இந்த செய்தி கொடுக்கும்போது அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் என்ன செய்ய இருக்கு பார்த்துடுங்க. ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம இந்த பாபிலோனுடைய காரியங்கள், அதாவது ஸ்டார்டிங் பாபிலோன் யாரு? நிம்ரோத். சென்டர் ஆஃப் த பாபிலோன் நேபுகாத்நேசார். நேபுகாத்நேசார் தான் யாரு? சென்டர் ஆஃப் த பாபிலோன். கடைசி பாபிலோன் யாரு? ரோம். ரோம் தான் என்னது? கடைசி பாபிலோன். ஸோ இந்த பாபிலோனை மனசில் வச்சுக்கிட்டு இனிமே என்ன செய்யுங்க? ஆமாம், அங்கே நம்ம சிக்கிடக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? சிக்கியிருக்கிறவங்களை என்ன செய்யுங்க? வெளியே கொண்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய கண்கள் எதில் இருக்கணும்னா ஞானத்து மேலே இருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய ஞானத்தை எனக்கு என்ன செய்யும்? தாரும். உம்முடைய ஞானத்தினால் என்ன செய்யும்? அபிஷேகம் பண்ணும். நான் அதை அடையாளம் கண்டு கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்டோம்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாம் செபி